இது ஒவ்வொன்றும் தீவிரமாக ஆராயப்பட வேண்டிய விஷயம். அதன்படி நீங்கள் வந்து தனித்தனி புத்தகங்களாகவே போட வேண்டிய ஒரு ஒயிட் பேப்பராகவோ ஒரு பெரிய ப்ரெசன்டேஷனாகவோ கொடுக்க வேண்டியது. இது வெறும் பணம் சார்ந்தது மட்டுமல்ல. பணம்னாலுமே கூட அதற்கு தேவையான அளவுக்கான பணம் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி வரும். பட் பணம் மட்டும் இல்லை, ஒரு எபிலிட்டி டு டெலிவர். நம்முடைய அரசாங்கத்துக்கு ஒரு ஒன்றை செய்வதற்குரிய திறன் இருக்கிறதா? ப்ராஜெக்ட்ஸை வேகமாக முடிக்கிறதுக்கான திறன் இருக்கா? இதையெல்லாம் செயல்படுத்தி தொடர்ந்து ஒரு தரத்தில் சீராக வைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதா? நான் சொல்றது அரசுனா அரசு மிஷினரி, பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ போக்குவரத்து துறை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கள் எத்தனையோ பேருந்துகள் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவை போதவில்லை, அவற்றின் தரம் போதவில்லை. அப்போ என்ன நமக்கு வேணுங்கிறதுக்கும் என்ன நம்மக்கிட்ட இருக்குங்கிறதுக்கும் இடையில் உள்ள கேப் இருக்கே, அது ரொம்ப பெருசு. ஸோ இதை வந்து இவர் எப்படி வந்து ஒரு தேர்தல் அறிக்கையில் வந்து இதை இப்படி செய்ய போகிறேன் என்பதை இவர் எப்படி சொல்ற போகிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை காமிக்குது. ஆனால் அதற்குரிய அளவுக்கான திறன் விஜய்க்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் இருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் உண்மை. ஆனால் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை முன்வைக்கக்கூடிய திறன் இவர்களுக்கு இருக்கிறதா என்பது எனக்கு சந்தேகம்.